ஓலைச்சுவடுகளிலும் களிமண் பாறைகளிலும் சட்டத்திலையும் எழுதி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மௌத்தாயிறாரு, முகமது நபி அவர் வந்து மௌத்தாயிறாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் அலி அவர்கள் வந்து ஆட்சி புரிகிறாரு. அப்போ அவரோட ஆட்சியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சைத் பின் தாபித் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிஞர், அவர் கொஞ்சம் நல்லா படிப்பார், நல்லா எழுதுவார். அவர் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், குரானுடைய ஆயத்துக்களை உண்டு திரட்டுங்க, அது ஒரு நூலாக நம்ம தொகுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையிட்டார். அப்போது யார் யார்கிட்டலாம் அந்த குரானை வந்து எழுதப்பட்டு வச்சுருந்தாங்களோ அவங்கக்கிட்டேருந்து அதை கலெக்ட் பண்ணி ஒவ்வொன்றா தொகுக்க ஆரம்பித்தாங்க. தொகுக்கிற டைமில் தான் போர் வந்து அதுக்கப்புறம் அபூபக்கர் அலி அல்லாஹ் வந்து உடல்நிலை சரியில்லாமல் வந்து செத்துடுறாரு. அதுக்கப்புறம் உதுமான் அலி அல்லாஹ் வராங்க. உதுமான் அலி அல்லாஹ்வுடைய காலத்தில் தான் குரான் வந்து முழுமையாக ஒரு நூல் வடிவமாக பெறுது. நூல் வடிவமாக பெற்றதுக்கு அப்புறம் தான் அது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கவிஞர்கள் மூலம் எழுதப்பட்டு பல மொழிகளில், அரபிக், உருது, தமிழ், மலையாளம், இங்கிலீஷ், அப்புறம் கன்னடா, இன்னும் எவ்வளோ மொழி இருக்குதோ அந்த மொழியெல்லாம் தொகுக்கப்பட்டு இன்ன வரைக்கும் நம்மளுக்கு விருப்பமற்ற மொழியில் படிக்கிறோம். அதனால் குரான் வந்து ஒரு எழுதப்பட்ட நூல் கிடையாது. அது வந்து இறை தூதருக்கு வந்து ஒளிவமைப்பில் வந்த ஒரு இறை வேதம்.